பெருமாள் கோவில்களில் பக்தர்களின் தலையில் ஜடாரி வைத்து ஆசிர்வதிப்பது வழக்கம். ஆனால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள இந்த அதிசய தலத்திலோ பெருமாளின் ராமபாணம் கொண்டு ஆசிர்வதிக்கிறார்கள். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான புதரை வெட்டிய போது குருதி வெளிப்பட்டு பெருமாள் சுயம்புவாக எழுந்தருளிய வரலாற்றை பற்றி நீங்கள் அறிவீர்களா? ஹலோ எக்ஸ்ப்ளோரர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் காரமடை. அமைவிடம்: இந்த கோவில் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் சாலையில் கோயம்புத்தூரிலிருந்து சுமார் 27 கிலோமீட்டர் தொலைவில் காரமடை என்னும் ஊரில் அமைந்துள்ளது. கோவில் திறக்கும் நேரம்: பொதுவான நாட்களில் காலை 5:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. சனிக்கிழமைகளில் காலை 5:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. புரட்டாசி சனிக்கிழமைகள், வைகுண்ட ஏகாதேசி மற்றும் தேர் திருவிழா நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். தல விருட்சம் காரை மரம். இம்மரத்தில் கயிறு கெட்டினால் குழந்தை பாக்கியம், திருமண யோகம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. தீர்த்தங்கள்: பிரம்ம தீர்த்தம், கருட தீர்த்தம் மற்றும் அஷ்ட தீர்த்தம். கோவில் வளாகத்தில் பசு ஒன்று குறிப்பிட்ட இடத்திற்கு பால் சொரியும் காட்சி சித்தரிக்கப்பட்டுள்ளது. கோவில் சிறப்பம்சங்கள்: மூலவர் அரங்கநாதர் ஒரு சுயம்பு மூர்த்தி ஆவார். அவர் சதுர வடிவில் எழுந்தருளியுள்ளார். இடையர் புதரை வெட்டிய போது ஏற்பட்ட வெட்டுத்தழும்பு இன்றும் மூலவர் திருமேனியில் காணப்படுகிறது. இக்கோவிலில் ஜடாரிக்கு பதிலாக ராமபாணம் பக்தர்களின் தலையில் வைக்கப்படுகிறது. அந்த ராமபாணத்தில் சக்கரமும் ஆதிசேஷன் தனது நாகப்பாம்பு படுக்கையும் அடங்கியிருப்பதாக நம்பப்படுகிறது. சன்னதிகள்: மூலவர் அரங்கநாதர். மூலவர் அரங்கநாதர் சதுர வடிவில் சுயம்புவாக எழுந்தருளி உள்ளார். இடையர் புதரை வெட்டிய போது ஏற்பட்ட வெட்டுத்தழும்பு இன்றும் மூலவர் திருமேனியில் காணப்படுகிறது. தாயார் அரங்கநாயகி தாயார். பிற சன்னதிகள்: அரங்கநாத சுவாமி சன்னதிக்கு வலப்புறம் அரங்கநாயகி தாயார் சன்னதியும், இடப்புறம் ஆண்டாள் சன்னதியும், முன்புறம் கருட கம்பமும் உள்ளன. அரங்கநாயகி தாயார் சந்நிதிக்கு வலப்புறம் பர வாசுதேவர் சந்நிதியும் 12 ஆழ்வார்களின் திரு உருவங்களும் அமைந்துள்ளன. ஆண்டாள் சன்னதிக்கு இடப்புறம் வீர ஆஞ்சநேயர் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இங்குள்ள ஆஞ்சநேயர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் ஆவார். சக்கரத்தாழ்வார், உற்சவர் வெங்கடேசர். தல விருட்சம் காரை மரத்திற்கு அருகில் இந்த இடங்களை நீங்கள் காணலாம். மேலும் வேணுகோபாலர், ராமர், கோபிகைகள் சிலைகள் மிக அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. கோவில் வரலாறு: ஒருமுறை கருடாழ்வாருக்கு திருமால் மகாலட்சுமியின் திருமண கோலத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக காரமடையில் பெருமாள் தனது திருமண கோலத்தை காட்டியருளினார். கருடாழ்வாருக்கு காட்சி தந்த பெருமாள் காரமடையிலேயே சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளினார். முற்காலத்தில் காரைமடை பகுதியில் அதிகமான காரை செடிகள் இருக்கும். அதனால் இப்பகுதிக்கு காரைவனம் என்ற பெயர் வந்தது.
அதுவே நாளடைவில் மருவி காரை மடை என்று ஆனது. இடையர் ஒருவர் தன் மாடுகளை மேய்ச்சலுக்கு இப்பகுதிக்கு கூட்டிக் கொண்டு வருவதை வழக்கமாக வைத்திருந்தார். மாலை மாடுகளோடு வீடு திரும்பும் போது ஒரு மாட்டினுடைய மடியில் மட்டும் பால் இல்லாததை பார்க்கிறார். இது தினம்தோறும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் அவர் மாட்டின் பின் சென்று பார்க்கிறார். அப்போது அந்த காராம் பசு ஒரு புதருக்கு கீழ் நின்று தன்னிச்சையாக பால் பொழிய ஆரம்பிக்கிறது. அந்த புதருக்கு என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்காக இடையர் அரிவாளால் அந்த புதரை வெட்டுகிறார். அப்போது புதருக்குள் இருந்து இரத்தம் பீரிட்டு வருகிறது. அதை பார்த்த இடையர் அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு விழுகிறார். இரவு நேரம் ஆகியும் இடையர் ஊருக்கு வரவில்லை என்று ஊர் மக்கள் அவரை தேடி வருகிறார்கள். அப்போது இடையர் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறார். பக்கத்திலேயே புதரிலிருந்து இரத்தம் வந்து கொண்டிருப்பதை காண்கிறார்கள் ஊர் மக்கள். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவருக்கு அருள் வந்து, பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக இங்கு அருள் பாலிக்கிறார் என்று சொல்கிறார். அந்த இடத்தை மக்கள் சுத்தம் செய்து பார்க்கிறார்கள். அங்கே அரங்கநாதர் சதுர வடிவமாக சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார். மக்கள் மகிழ்ச்சியில் ஆடி பாடுகிறார்கள். அந்த இடத்திலேயே பெருமாளுக்கு கோவில் கட்டி வழிபடுகிறார்கள். மேலும் விஜயநகர பேரரசின் நாயக்க மன்னர்கள், குறிப்பாக திருமலை நாயக்கர் இக்கோவிலை கட்டியதாக கல்வெட்டுகள் உள்ளன. அவர் ஒரு கொடிய நோயிலிருந்து குணமடைய இத்தல இறைவனை வேண்டிக் கொண்டதாக வரலாறு கூறுகிறது. ஸ்ரீ ராமானுஜர் தொடர்பு. கர்நாடகாவில் உள்ள திருநாராயணபுரத்திற்கு சென்றபோது ஸ்ரீ ராமானுஜர் இக்கோவிலின் வழியாக சென்றார். வழிபாடு. திருமண தடை, குழந்தை பாக்கியம் மற்றும் தீராத வியாதிகள் நீங்க மக்கள் பெரும் நம்பிக்கையுடன் இங்கு வருகிறார்கள். ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் இறைவனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்படுகிறது. பக்தர்கள் இறைவனுக்கு பாலாபிஷேகம் செய்வதோடு பசுக்களையும் தானமாக வழங்குகிறார்கள். இங்குள்ள ஆஞ்சநேயர் இடதுபுறம் இறைவனை நோக்கி இருக்கிறார். இந்த ஆஞ்சநேயர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் ஆவார். இந்த காராமடை அரங்கநாத சுவாமி கோவில் பயணம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம். லொகேஷன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. Thank you for watching this video. Stay tuned and subscribe this channel for more Dheera videos and travel vlogs. Bye.